ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல நான் பார்க்கக்கூடிய படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் அவர்களுடைய 200வது படம் ஆளவந்தான். அந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஆளவந்தான்ல நீ என்ன பெருசா பாத்துற போற? என்ன பண்ணிட போற? அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, குவென்டின் ட்ரெண்டனும் ஹாலிவுட்டோட ஆக்ஷன் படங்களுடைய பிதாமகன் இன்னைக்கும் நம்ம கொண்டாடக்கூடிய படங்கள். அவரு கில் பில் படத்தை எடுக்கும்போது அவருடைய சீரீஸ் கில் பில் அதை எடுக்கும்போது அதில் அதீதமான வன்முறை காட்சிகள்லாம் எப்படி எடுக்கிறது, இந்த சென்சாரில் ஒன்று தப்பிக்கிறது கஷ்டம். அப்படியே சென்சாரில் தப்பிச்சாலும் மக்கள் மவுஸ் வச்சிடக்கூடாது அப்படின்னு பயந்தார். அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே 2D அனிமேஷனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற காட்சிகளை மட்டும் நம்ம நார்மலாக எடுத்துப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியே படத்தை எடுத்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பேட்டியில் சொல்லும்போது தான் சொன்னார், எனக்கு இந்த காட்சியை எப்படி எடுக்கிறது, எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுல எனக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு இந்தியன் மூவி ஆளவந்தான்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவியில் வன்முறை காட்சிகளை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்தேன். ஸோ இந்த படத்தோட காட்சிகளை எல்லாரும் பாராட்டுறாங்க, இவ்வளோ வித்தியாசமாக பண்ணியிருக்கான்னு. பட் நான் இன்ஸ்பயர் ஆனது ஆளவந்தான் படத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு முக்கியமான படம் ஆளவந்தான். அன்பே சிவம் எப்படி ஓடலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோமோ அதே அளவுக்கு வருத்தமும் வழிகளும் படக்கூடிய படம் ஆளவந்தான். 2 பேர் இரட்டை சகோதரர்கள். அம்மா இறந்துட்டாங்க, அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. வந்த சித்தி சரியில்லை, குடும்பப்படுத்துகிறாங்க. சாப்பாடுலேருந்து அத்தனையிலையுமே பிரச்சனைகள் உருவாகுது. மூர்க்கமான 2 குழந்தைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா சித்தியின் மடியிலேயே கிடக்கிறார். ஒரு கட்டத்தில் மூர்க்கங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் எல்லாமே அதிகமாகும் போது யாராவது ஒருத்தன் தன்னுடைய மாமா கூட போய்க்கலாம், ஒருத்தர் என் கூடயே வாழணும் அப்படின்னு சொல்லும்போது காயினை சுற்றுறாங்க. தலை விழுந்தவன் அப்பாவோடவும், பூ விழுந்தவன் மாமாவோட பேரணும். தலை விழுகுது நந்து அவங்க அப்பாவோட இருந்தாரான். பூ விழுந்த விஜய் அவங்க மாமாவோட பேரன். விஜய் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆயாச்சு, மேஜர் ஆகிட்டு. அப்படி இந்த சைடில் அவன் மனநோயாளி ஆகியிருக்கான், ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. கொடூரமானவனாக மாறி இருக்கான். அந்த தனிமை அவனுக்கு கொடூரத்தில் இருக்கிறது. அவனுடைய போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கான். எதையும் எல்லாத்தையுமே உடைச்சி நொறுக்கி போகக்கூடிய ஆஜானுபாகமான ஒரு மாமிசம் மலையாக மாறி இருக்கான். அவன் புத்திக்குள்ள நந்துவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தலை விழுகாம பூ விழுந்திருந்தா வாழ்க்கையே மாறி இருக்கும். நான் இருக்கிற இடத்துல விஜய் இருக்க வேண்டிய இடத்துல நந்து ஆகிய நானும் தான் இருப்போம். பட் இயற்கை அப்படி கொடுக்கல. நந்துவக இந்த வாழ்க்கையும் விஜய்க்கு அழகான வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. ஸோ விஜய் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா நான் இந்த வாழ்க்கையை வாழ்த்தாகணும். விஜயோடைய சந்தோஷத்துக்கு நாம் தான் காரணமாக இருக்கணும். விஜயோட சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்லாம் அவன் புத்திக்குள்ள அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். அதனுடைய விளைவுகள் தான் அது. விஜய் கல்யாணம் பண்ணுறதுன்னு வரான். யாருமே இல்லை சொந்தன்ட்டு, தன்னுடைய உயிர் சகோதரன் அவன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவனை போய் இன்வைட் பண்ணுறதுக்காக போகிறான். போகும்போது வருங்கால மனைவியும் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்த உடனே நந்துவுக்கு பிடிபடலை. திரும்பவும் விஜய் ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்ட போகிறானோ, அந்த பொண்ணு சித்தி தான் மறுபிறவி எடுத்துகிட்டு வந்திருக்காளோன்னு அவனே உருவகப்படுத்திக்கிறான். அதுக்கு அவன் ஆடக்கூடிய ஊழி தாண்டவம் தான் ஒட்டுமொத்த ஆளவந்தான். சமத்தியான படம். எனக்கு அப்போவே அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் பிடிபடாமல் போனது தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறி இருந்துச்சு. கமலஹாசனுடைய நடிப்பையோ அவருடைய தொழில்நுட்ப அறிவியோ யாருமே குறை சொல்ல முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா மாதிரியான ஒரு மாஸ் டைரக்டர் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. சங்கர் சன்லாய் அவங்க மியூசிக் பண்ணியிருந்தாங்க. சங்கர் மகாதேவன் அவங்களுடைய குரூப் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் கடவுள் பாதி மிருகம் பாதியாக இருக்கட்டும், ஆளவந்தான் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், மாஸ்டர் பீஸ் தான். இன்ட்ரோலுக்கு மேலே ஃபுல்லாகவே வெறும் இங்கிலீஷ் மூவி தான் போய் பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேசிங் சீன்ஸ் அப்படி பட்டே கிளப்பியிருந்தாங்க. ஆனாலும் எங்கேயோ படம் தவற விட்டுருச்சு. எந்த இடத்துல தவற விட்டோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. குமுதத்தில் தாயம் அப்படிங்கிற பேரில் வந்திருந்த தொடர்கதை தான் இந்த படத்துக்காக திரைக்கதை அமைச்சு வசனமும் எழுதியிருந்தார் கமலஹாசன். இந்த படத்தில் வரக்கூடிய செய்யுள் மாதிரியான வசனங்கள், நந்து பேசக்கூடிய வசனங்களுக்கு ஃபுல்லாகவே சிறப்பு கவனம் எடுத்து வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தார். அப்படி என் படம் ஓட போச்சுன்னு தெரியலை. ஹீரோயினா ரவீனா டண்டன் நடித்த 2 தமிழ் படங்களில் இதுவும் ஒன்று. கேமியோ ரோலில் மனிஷா கொய்ராலா பண்ணியிருந்தாங்க. படத்தில் எல்லாமே இருந்துச்சு.
பட் ஏனோ படம் ஓடலை. தமிழில் ஆள வந்தாலும் ஹிந்தியில் அபய் அப்படிங்கிற பேர்லேயும் இந்தியாவை இன்னைக்கு பேன் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே சமயத்தில் இந்தியா ஃபுல்லாக படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே படத்தோட ஒட்டுமொத்த வசூலையும் எடுத்து கல்லா கட்டிடலான்னு நினச்சி பிளான் பண்ணாங்க. ஆனாலும் படம் ஏனோ ஓடலை. ஏன் ஓடலைங்கிறது தெரியல. அன்பே சிவத்துக்கு நம்ம என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையோ, அதே மாதிரி ஆளவந்தான் படத்துக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ஓடலைன்னு தெரியல. அன்பே சிவம் கூட ஸ்லோ ட்ராமா, இந்த படம் அப்படி கிடையாது. முதல் சீன்லேருந்து பற்றிக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு சீன் காஷ்மீர் ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரூ லைஸ் அந்த சமயத்தில் வந்து இந்த பயங்கரமாக பேசிகிட்டு இருந்த ட்ரூ லைஸ் அந்த படத்துக்கு ஈக்குவலான ஃபைட் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏதோ படம் ஓடலை, என்ன சொல்ல. அதே மாதிரி கிளைமாக்ஸ் காட்சியாக இருக்கணும், டபுள் ஆக்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 கமல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்தே போயிடுவோம். கமல்ஹாசன் தான் நடிச்சிருக்காரு. நந்துவும் விஜயகுமார் மட்டுமே ஸ்க்ரீனில் தெரிவாங்க. ஏன்னா அவ்வளோ சரமாரியாக மாறி மாறி நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அது ஒரு டபுள் ஆக்டு கட்டி ஊட்டியிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்துக்கெல்லாம் முன்னாடி வந்திருக்கக்கூடிய படம். அதுவும் கிளைமாக்ஸ் ஃபைட்டெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பிரமிப்பை தரக்கூடிய அந்த படம் ஏனோ ஓடலை. ஏன் ஓடலைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஆளவந்தான் ஓடாமல் போனதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த மாதிரியான பழைய படங்களை நாம் விமர்சிக்கலாமா? பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.